உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. குடியா நல்ல அறியா நல்லரு எழுந்திருச்சாமி. ஏல முத்துப்பாண்டி, இப்ப எதுக்குல அவ கால்ல விழுந்த ஆசீர்வாதம் வாங்குற? ஐய இவ தொட்டு எதுல விளங்கி இருக்கு? காரணமா தான் அத்த. இப்பயே போய் எசக்கிய நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வர போறேன். சுனாப்பானா போச்சா? மொத்தமா போச்சா? கற்பனை பண்ண அம்புட்டும் போச்சா? நாசமா போறவனே மூதேவி மூதேவி. இல்ல அந்த நசிக்குதான் உன் கூட வாழ மாட்டேன்னு நேத்தியாவ மூஞ்சில காரிச்சுட்டு அமிச்சிட்டால. மறுபடியும் நீ அங்க போய் என்னத்தை கிழிக்க போறாங்க? ஏம்ல நேத்து தானல அவளை தலை முழுகிட்டேன்னு சொன்ன, இப்போ மறுபடியும் என்னமோ எசக்கிங்கிற. என்னல இது? எப்பல உன் மனச மாத்திக்கிட்ட? மனசு தானா மாறலத்த. எங்க அம்மா தான் எல்லாத்தையும் எடுத்து சொன்னாங்க. ஏ வழங்காதவனே விளங்காதவனே, என்ன மறுபடியும் மண்டையை கழுவிட்டாள அவ? என்னலையே என்ன நடந்துச்சு? நேத்து நைட்டு அம்மா என்கிட்ட பேசினாங்க. பாண்டி, உறங்கிட்டியால? நான் எங்கிட்டுமா உறங்க? நெஞ்செல்லாம் நெருப்பு வச்ச மாதிரி எரியுது. ஏலே, ஒரு வாய் சாப்பாடு கூட நீ சாப்பிடல. பாலையாவது குடிச்சாமி. வேணாம்மா, நான் கொதிச்சு போய் நிக்க. ஊரே சுத்தி நிக்கி அவளோட மொத்த குடும்பமும் நக்கலா பாக்குது. கூட வாடின்னு கூப்பிடுத, கல்லு மாதிரி நிக்காளு. அப்ப நான் யாருமா? கூப்பிட்டு போயலா? எனக்கு என்ன மரியாதை கொடுக்குறாவ? துரோகி, பச்சை துரோகி. இனி அவன் இந்த வீட்டு வாசப்படியும் மிதிக்க கூடாது. அப்படியா சாமி? அவ துரோகினா நீ யாரு சாமி? மா என்னம்மா சொல்லுத? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ என்ன ஆசைப்பட்ட உன்னைய கட்டிக்கிட்டா? சொல்லல. நீ கவிதா கழுத்துல தாலி கட்ட வேண்டிதானே? கல்யாண ஏற்பாட்டை நாங்க பண்ணோம். ஆனா நீ ஆசைப்பட்டது ரத்னா மேல. தவறுதலா ரத்னான்னு நினைச்சு எசக்கி கழுத்துல தாலியை கட்டினது யாரு? சொல்லு பாப்போம். எசக்கி பார்வையில நீ யாரா இருந்த? எசக்கின்னு இல்ல, அந்த வீட்ல யாராவது ஒருத்தருக்காவது உன்னை பிடிச்சிருந்துச்சா? சொல்லல. எம்புட்டு அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்த. அந்த ரத்னாவை எம்புட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த. மொத்த குடும்பமும் ஆத்தாம அழுத கண்ணீரு தாமிரபரணி நிறைஞ்சு தண்ணியா ஓடாதா? சொல்லல. பாவம்ல எசக்கி. நீ ரத்னா மேலதான் ஆசை வச்சிருந்த. அவளை கட்டிக்கிறதுக்காக தான் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சன்னு அவளுக்கு தெரியாதா? நீ ஆசைப்பட்டு அவளுக்கு தாலி கட்டலன்னு அவளுக்கு தெரியாதா? அது மட்டுமால, எசக்கி மனசுல உண்மையிலேயே யாருல இருந்தா? ஓ மனசாட்சிய தொட்டு சொல்லு. இப்ப அதெல்லாம் எதுக்குமா? முடிய போகுதே. அப்ப அம்புட்டையும் உடைச்சு பேசிதானே ஆகணும். பாவம் எசக்கி. சிவபாலனை கட்டிக்க எம்புட்டு ஆசையா இருந்தா. சிவபால மட்டும் என்ன எசக்கி எசக்கின்னு உசுராத்தானே இருந்தா. ஒத்த தாலியை கட்டி 2 பேரோட மனசு உடைச்சு போட்டது யாருல சொல்லு. சுடல கோயில் கிணத்துல விழுந்து சாக போனாலே என் மருமக. அம்புட்டு வேதனையும் தாங்கிக்கிட்டு நான் பெத்த புள்ளதாம்ல அவளை காப்பாத்துனா. அன்னைக்கு சிவபால எசக்கிய காப்பாத்தலனா இன்னைக்கு எசக்கின்னு ஒருத்தி உன் முன்னால இருப்பாளால. சின்ன சிறுசுக
2 பேரோட வாழ்க்கைய நீதாம்ல கொதறி போட்ட. ஆனாலும் அவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க? அண்ணன் தாலிய கட்டிட்டான். இனிமே இவ என் மதனின்னு என் மவன் சாதாரணமா உன்னைய மன்னிச்சிட்டான். எசக்கியும் மறந்துட்டான். எசக்கி மட்டும் என்னல, அவ என்ன சாதாரணமால வேற ஒரு பொண்ணா இருந்தா என்னல செஞ்சிருப்பா? அவளோட வாழ்க்கையை செதைச்சு போட்ட உன்னைய மன்னிச்சிருப்பாளா? சொல்லல பாப்போம். அவள உன்னை மன்னிச்சிட்டால. எம்புட்டு கொடுமைக்காரனா இருந்தாலும் இவனுக்கு தாலிய கட்டிட்டான். இனி இவன் என் புருஷன்னு உன் பின்னாடியே வந்து நின்னாளா இல்லையா? சாமி மாதிரி நினைக்கிற அண்ணனோட பேச்ச மீறி அவன் கீழே போட்ட துண்டை தாண்டி இனி இவன் தான் உலகம்னு உன் பின்னால் அவ வரலையால? அவளால துரோகி, அவளால இனி உன் முகத்துல முழிக்க கூடாது சொல்லல. வந்தவள சும்மாவா விட்ட? எம்புட்டு கொடுமை, எம்புட்டு அடி. அவளை அடிச்சு நீ அவ மண்டைய உடைக்கல. அவளை நீ பாடா படுத்தல. அத்தனையும் தாங்கிக்கிட்டான். எதுக்காகல? நீ அவ விருப்பத்தை மீறி அவ கழுத்துல கட்டுனிய ஒரு தாலி. அந்த ஒத்த கயித்துக்காக தாமல. அத்தனை கொடுமையும் அவ மறந்து மாமா மாமான்னு உன் பின்னால தாமல சுத்தனா. அவ அண்ணன பெத்தவங்கள அக்கா தங்கச்சி எல்லாரையும் விட்டு கொடுத்துட்டு பிடிவாதமா இங்கேயே கிடந்தாளே. யாருக்காகல? உனக்காக தானே. காட்டு மாடு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தவன அவதானம்ல மனுஷனா மாத்துனா. நீ பெரிய போலீஸ் அதிகாரி. ஆனா ஊர்ல எவனாச்சும் உன்னை மதிச்சானா? பயப்பட்டான். அம்பிட்டு தானே. சொல்லல, எவனாவது ஒருத்த உன்னை மதிச்சானா? ஆனா இன்னைக்கு உன்னை பாக்குறவன் கும்பிடுதான். உன்னைய பார்த்துட்டு அவங்க மரியாதையா பேசுறாங்கன்னா யாரால? மிருகம் மாதிரி இருந்தவன மனுஷனா மாத்துனது யாருல? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா தைரியமா பதில் சொல்லல பாப்போம். உடம் பிறந்தால கொல்ல பார்த்தா எந்த அண்ணனுக்கு தால கோபம் வராது? அதான் சம்மும் கோவப்பட்டான். ஒரு தடவை அண்ணன் பேச்ச மீறி உன் பின்னால வந்தது போதும்னு அவ அண்ணன் கூட பிடிவாதமா நிக்கா. அது ஒரு குத்தமால? அப்ப அவ இம்புட்டு நாளா உனக்காக செஞ்ச அம்புட்டுக்கும் நீ என்னல பதில் சொல்ல போகுத? நீதான் உலகம்னு உன் பின்னாடியே நின்னவள. நீ கைவிட்டுறாதல. எலே, அவளை கைவிடுறதாலே உன்னோட நியாயம் சொல்லு. எசக்கி செஞ்சது கோபத்துல ஒரு செயல். அவ போயிட்டாலே தவிர இப்ப வரைக்கும் அவ மனசுல நீ மட்டும் தாம்ல இருக்க. இம்புட்டு துரோகம் அத்தனையும் தாங்கிக்கிட்டவ ஒரே ஒரு செயலை செஞ்சுட்டாங்கிறதுக்காக அவ பொண்டாட்டியே இல்லன்னு சொன்னா அது நியாயமால? சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.